செங்கல்பட்டில் பஞ்சாயத்து அலுவலகம் தொடர்பான தகராறில் சில குடும்பங்கள் ஊரை விட்டு ஒதுக்கி வைத்துள்ளதாக பாதிக்கப்பட்ட நபர்கள் சென்னை டிஜிபி அலுவலகத்தில் புகார் மனு அளித்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் பெரியகுப்பத்தை சேர்ந்த ஆதிலட்சுமி என்பவர் கடலூர் ஊராட்சி மன்ற தலைவராக உள்ளார். இவரது கணவர் ஞானவேலுக்கும் அதே ஊரை சேர்ந்த மாரிமுத்து என்பவரின் மகனுக்கும் பஞ்சாயத்து அலுவலகம் தொடர்பாக தகராறு ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டு சமரசம் செய்யப்பட்டுள்ளது. இதனால் எதிர்த்தரப்பினர் ஆதிலட்சுமி குடும்பத்தினர் உள்ளிட்ட சிலரை ஊரை விட்டு ஒதுக்கி வைத்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக ஆட்சியர் அலுவலகத்தில் ஆதிலட்சுமி தரப்பினர் புகார் அளித்ததால் எதிர்த்தரப்பினர் தாக்கியதாக குற்றம் சாட்டியுள்ளனர். இதையடுத்து பாதிக்கப்பட்டவர்கள் தங்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க கோரியும் தாக்குதல் நடத்தியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் சென்னை டிஜிபி அலுவலகத்தில் புகார் மனு அளித்துள்ளனர். ஊரில் திருவிழா பிரச்சனையில் 2 குரூப்பாக சண்டையாயிடுச்சுங்க சார். சண்டையாயிட்ட பிறகு சரி கோயிலுக்குள்ளே யாரும் வரக்கூடாது, யாருக்கும் நீர் நெருப்பு கிடையாது, ஊரை விட்டு ஒதுக்கி வச்சாச்சு உங்கள் 40 குடும்பத்தை மட்டும் அப்படின்னு சொல்லியாச்சு சார். சரின்னு நான் அமைதியாக இருந்துட்ட பிறகு ஜூலை 2ஆம் தேதி நைட்டு 9:30 மணிக்கு வந்தாங்க. வந்த உடனே உன்னதாண்டா போட்டு தரேன்னு சொல்லிட்டு 30 பேரும் சேர்ந்து ரவுடிங்க 30 பேர் சேர்ந்து கத்தி கடப்பாரை இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து தாக்கி 5 பேரும் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க சார். எங்கள் அண்ணன், எங்கள் மாமா பிள்ளைங்க மொத்த பேரும் அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது கம்ப்ளைண்ட் கொடுத்து எஃப்ஐஆரும் போட்டாச்சு. இது வரைக்கும் போலீஸ் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. கேட்டால் ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருக்குது, எங்களால் ஒன்றும் பண்ண முடியல. போலீஸ் ஸ்டேஷனுக்கு 3 லட்ச ரூபாய் கொடுத்துருக்குறான்னு கேள்வி. ஆனால் நான் கண்ணால் பார்க்கல. இது மாதிரி பணம் கொடுத்து போலீஸ் ஆஃப் பண்ணி வச்சுருக்கிறாங்க. எங்களுக்கு எந்த ஒரு நல்ல ஒரு திட்டமும் நடக்கலை. குழந்தைங்களா இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு பால் கவர் போய் வாங்க போனால் பால் கவர் கடையில் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. வெளியாளுங்க வாங்கிட்டு வந்து கொடுத்தாலும் அவங்கள ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருக்கு. நீங்கள் எதுக்கு பால் கவர் வாங்கிட்டு போய் கொடுக்குறீங்க, எதுக்கு அரிசி செலவு வாங்கிட்டு போய் கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு தனி ஒரு நபர் செல்வன்றவர் மொத்த ஆட்டோவை மடக்கி எந்த ஒரு பொருளும் வீட்டுக்கு வராத அளவுக்கு பண்ணுறாரு. நாங்கள் ஊரில் இருக்கோம், நாங்கள் பொம்பளைங்க மட்டும்தான் இப்போ ஊரில் இருக்கோம். அவங்களாம் என்ன சொல்கிறாங்க, அந்த ரவுடிங்கெல்லாம் உங்களை ஃபஸ்ட்டு அடித்து மண்டையை உடச்சி துரத்தணுண்டி பச்சையாக பேசுகிறாங்க, கொன்னுடுவான்னு கையை காட்டுறாங்க. இதெல்லாமே நாங்கள் என்ன பண்ணுறதே தெரியல. எங்களுக்கு பாதுகாப்புக்காக எங்கள் வீட்டு முன்னாடி 2 போலீஸை கொடுத்து வச்சுருக்காங்க. நாங்கள் அவர்கிட்ட போய் சொன்னோம், சார் இந்த மாதிரி எங்களை கேட்குறாங்க சார், எங்களை மாதிரி கையை வந்து மிரட்டிட்டு போகிறாங்க சார். அவரு கூட தான் இருக்காரு, மிரட்டிட்டு போகிறார் சார். எங்களால் எதுவும் பண்ண முடியாதுமா, நீங்கள் வந்து கூவத்தூர் போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட சொல்லுங்கம்மான்னாங்க. நான் என் கூவத்தூர் போலீஸ் ஸ்டேஷன் சார் நம்பர் என்கிட்ட கிடையாது, அதனால் நான் 100க்கு ஃபோன் பண்ணி சொன்னேன். எனக்கு கொலை பண்ணுறேன்னு மிரட்டிட்டு போனாங்க. எனக்கு பயமாக இருந்துச்சு. நான் என் பசங்களெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு உள்ளே தாப்பால் போட்டுட்டு நான் 100க்கு போலீஸ் ஃபோன் பண்ணி சொன்னேன். எங்களை கத்தி எடுத்து குத்தும் போது நாங்கள் கடவுளை வேண்டுறோம். நாங்கள் ஐயா எங்களை கொல்றாங்க, எங்களை வந்து காப்பாற்றுங்கன்னு நாங்கள் வேண்டுறோம். ஆனால் அப்போ கூட போலீஸ் வந்து எங்களை காப்பாற்ற மாட்டாங்க. கடவுள் தான் வந்து எங்களை காப்பாற்றணும்.